வெல்கம் பேக் டு மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் லிட்ரஸினாலே என்ன? டிஜிட்டல் லிட்ரஸின்றது இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது அப்படின்றாங்க. எதனாலனா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை எவாலுவேட் பண்ணுறதுக்கும் ஒரு விஷயத்தை இந்த வேர்ல்டில் கொண்டு போகிறதுக்கும் டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னு ரொம்ப முக்கியம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து செகண்டு இன்ஃபர்மேஷன் லிட்ரஸி அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை நெட்லேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படி சொல்கிறாங்க. அது இப்போ இன்ஃபர்மேஷன் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம், அதுதான் லொக்கேட் எந்த இடத்துல கூகுள்லேருந்து எடுக்கிறியா யூடியூப்லேருந்து எடுக்கிறியான்ற விஷயம்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஒரு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி எத்திக்கலாக அதை புரிய வச்சு கொண்டு போகணும் அப்படின்றாங்க. அடுத்து மீடியா லிட்ரஸின்றது கிரிட்டிக்கலாக எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னாங்க. எப்படி கிரிட்டிக்கலாக எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா, மீடியா லிட்ரஸினாலே உங்களுக்கு தெரியும். லைக் சோஷியல் மீடியா, அப்புறம் யூடியூப், வாட்ஸ்அப் அந்த மாதிரி மீடியாஸில் நிறையா ஃபார்மேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு வவுச்சரை ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இமேஜாக வவுச்சரை ஷேர் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டுனா ஒரு கண்டென்ட்டாக ஷேர் பண்ணுவோம். ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணணும், அது மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம எய்தர் ஆடியோ இல்லைனா வீடியோ அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக மக்களுக்கு போய் ரீச் ஆகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியாவில் நம்ம ஷேர் பண்ணுவோம். லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஷேர் பண்ணுவோம் அப்படின்றாங்க. கம்ப்யூட்டர் லிட்ரஸி அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரை பற்றி பேசிக்காக புரிஞ்சுக்கிறது தான் கம்ப்யூட்டர் லிட்ரஸி. எப்படி ஒரு சாஃப்ட்வேர்னாலே நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது, ஒரு ஃபைல் சிஸ்டமில் எப்படி சேவ் பண்ணணும், C++, இப்போ எரர் இல்லாமல் எப்படி ப்ரோக்ராமிங் கொண்டு போகணும், அதுதான் இது சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், OS எல்லாமே வரும் அப்படி சொல்கிறாங்க. நெட்வொர்க் லிட்ரஸி அப்படின்னா டிஜிட்டல் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெட்டு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நெட்டு ஐபி அட்ரஸ் இருக்கும். எல்லா சிஸ்டமுக்கு ஐபி அட்ரஸ்ன்றது இருக்கும், ப்ரோட்டோகால்ஸ்ன்றது இருக்கும். ஆன்லைன் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி நிறையா வெப்சைட்குள்ளே போகக்கூடாது சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அவங்க டேஞ்சரு சொல்லிட்டு செகண்ட்ஸ் காட்டும். அதுக்கும் மீறி நான் போனோம் அப்படின்னா அது டேஞ்சரானு சொல்லிட்டு காட்டும். இது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். டிஜிட்டல் கம்யூனிகேஷன் லிட்ரஸின்றது எப்படி இருக்குன்னா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் கூகுள் வீடியோ மீட்ன்றதெல்லாம் இருக்கும்ல. இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மைக்ரோசாஃப்ட் ப்ரெசன்டேஷன்லலாம் வீடியோ மீட் வைப்பாங்க. எப்போ இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் லிட்ரஸிலாம் வந்துச்சுன்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பேசிக் லேர்னிங் கண்டிப்பாக இருக்கும் இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் லிட்ரஸியில் சொல்கிறாங்க. இப்போ அடுத்து சைபர் செக்யூரிட்டி லிட்ரஸி அப்படின்னா ஒரு ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது, மேல்வேர் நடக்குது, டெஃப்ட்டு நடக்குது. ஆன்லைன் மூலமாக நம்மளுக்கே தெரியாமல் டெஃப்ட்டு எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைனில் மணி இஷ்யூஸ்லாம் வருது, இல்லீகல் நடக்குது, பேங்க் டெஃப்ட்டு வருது. எப்படி பேங்க் டெஃப்ட்டு காசு எப்படி காணாமல் போகுது அப்படின்னா, இப்போ நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம் அப்படின்ட்டு ஒருத்தவங்க கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ அவங்க நிஜமாகவே பேங்க்லேருந்து தான் பேசுகிறாங்களான்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஓடிபியை சொல்லுங்கள் அப்படின்னு ஓடிபியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சொல்லிடுவாங்க. அடுத்து இது பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இப்போ அவங்கள வீடியோ எடுத்து வச்சு நீங்கள் 1,00,000 கொடுக்கல அப்படின்னா நான் இந்த வீடியோ நீங்கள் இத்தனை நாள் என் கூட தான் இருந்தீங்க. அந்த வீடியோ எடிட்டிங் ஆப் மூலமாக நம்ம அவங்க கூடயே இருந்திருக்க மாட்டோம். வீடியோ எடிட்டிங் ஆப் மூலமாக அவங்க பண்ணி அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இதிலேருந்து இந்த ப்ராப்ளத்துலலாம் எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து வருதுன்ற விஷயம் முதல்லே தெரிஞ்சுருக்கணும். அப்படி தெரிஞ்சால் எஸ்கேப் ஆகலாம். பேங்க்குன்ற போது லிங்க் மூலமாக நம்ம அமௌண்ட் எடுப்பாங்க. ஒரு ஓடிபி சொல்லிட்டோன்னா ஓடிபி மூலமாக எடுப்பாங்க. இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறோன்னா இது நிஜமாகவே அந்த இன்ஸ்டியூட்லேருந்து தான் வந்திருக்கா, நிஜமாகவே பேங்க்லேருந்து தான் வந்திருக்கான்றது எல்லாமே பார்த்துட்டு தான் பண்ணணும். பார்க்காம பண்ணோம் அப்படின்னா நம்ம சிக்கலை மாட்டிப்போம்.
எப்படி அதை எங்கேருந்து நடக்குது, இது எப்படி சமாளிக்கலான்றது எல்லாமே வந்துட்டு தெரியணும். தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.